இந்த அருமையான முதல் ஆராதனையில் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உம்முடைய சபை நாங்கள் சத்தியத்தில் வளர வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறீரோ அந்த சத்தியத்தை ஆவியானவர் மூலம் நீர் சபைக்கு கொடுத்து இந்த வார்த்தையின் மூலம் சபை உமக்குள் பலப்பட்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிரியை செய்தருளும். அடிமையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பலத்தினால் இடைவெட்டி கர்த்தர் பேசுவீராக, பயன்படுத்துவீராக. அந்தகார சக்திகளை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் கட்டி போடுகிறோம். கர்த்தருடைய ஆவி பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தேவபக்தி உள்ளவனாய் இரு என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். 2 பேர்களின் புஸ்தகம் 2:9 நாம் வாசித்த அந்த வாசிப்பின்படி கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவபக்தி உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆம், கர்த்தர் யாருமே பிரியமாக இருக்கிறார் என்றால் தேவ பக்தியோடு கூட யார் இருக்கிறார்களோ, தேவ பக்தி உள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். எல்லா ஆபத்தில் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். தேவ பக்தியாக சபை இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? உலகக்காரை நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு பாபிலோன் ராஜா, பாபிலோனை ஆண்ட நேபுகாத்நேச்சார், அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து, தன்னுடைய இடத்தில் இருந்து அநேக யூத வாலிபர்களை தன்னுடைய பக்கத்தில் அவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான காரியங்கள் உள்ள, தகுதி உள்ள வாலிபர்களை அவன் தெரிந்து கொண்டு காரியங்களை செய்கிறான். என்னென்ன காரியங்கள் நாம் பார்க்கும்போது தானியேல் 1:3 நாம் வாசிக்கும் போது அதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்டதான வாலிபர்களை அவன் தன்னோடு கூட வைத்திருக்கிறான் என்பதை தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். தானியேல் 1:3 பார்க்கும்போது, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாரொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கிறதற்கான வாலிபர்களை எந்தெந்த தகுதி உள்ளவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், வேதம் போடுகிற துறை மக்கள், ராஜகுலத்தார், துறை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமை உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான திறமையுள்ள, இப்படிப்பட்டதான தன்மை உள்ளதான வாலிபர்களை அவன் தன்னோடு கூட வைத்திருக்கிறதை
அரண்மனையிலே சேவிக்க வைக்கிறதை தன்னோடு கூட இருக்க வேண்டும். பல காரியங்களுக்காக பாபிலோனிலே சில பொறுப்புகளை வகிப்பதற்காக இப்படிப்பட்ட வாலிபர்கள் தன்னோடு கூட இருந்தால் நலமாயிருக்கும் என்று சிறைப்படுத்தி கொண்டு வந்ததான இந்த வாலிபர்களை, இந்த குவாலிட்டி உள்ள வாலிபர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே பல காரியங்களை பார்க்கிறோம். கல்வி நிபுணர், அழகானவர்கள், திறமை உள்ளவர்கள், மாசில்லாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு எப்படி என்று பாருங்கள். ஆண்டவர் எப்படியாக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். கைகளை கட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அழகானவர்கள், கல்வி நிபுணர், புரிய திறமை உள்ளவர்கள், இவைகளெல்லாம் நன்றாக கவனிக்க தேவைதான். ஆனால் ஆண்டவருக்கு இது முக்கியம் அல்ல. ஆண்டவர் எதை தேடுகிறார் என்றால், பக்தி உள்ளவன் யார், பக்தி உள்ளவன் யார் என்றுதான் ஆண்டவரின் கண்கள் சபையிலே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பக்தி உள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆகாது. பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தோற்றத்தை மாற்றிவிட ஆண்டவரால் கொஞ்ச நேரம் ஆகாது. பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கல்வியை ஆண்டவர், கல்வி கற்றவர்களை விட அதிகமான கல்வி ஞானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அதனால் சபையே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டியதான, தேவனிடத்தில் ஏங்கி கேட்க வேண்டிய ஒரு காரியம், என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். சபைக்கு இன்றைக்கு தேவை பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். பக்தி உள்ள பிள்ளைகள் தான் ஆண்டவரின் சித்தத்தை செய்ய முடியும். அதனால் தான் ஆண்டவர் பக்தி உள்ளவனை ஆண்டவர் பணக்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். தேவனிடத்தில் இருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. தேவன் எதை தெரிந்து கொள்கிறாரோ அதையே நீங்களும் தெரிந்து கொண்டால் நன்றாயிருக்கும். ஆமென். பைபிள் அதெல்லாம் பார்க்கணும். பைபிள் அதெல்லாம் பார்க்கணும். வேதத்தில் உதாரணத்துக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்றால் உடனடியாக நாமும் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய குணம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறதப்பா, எனக்கும் இரக்க குணம் வேணும் ஆண்டவரே. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்றால் ஆண்டவரிடம் உடனே கேட்கணும், நீர் அன்புள்ளவராய் இருக்கிறீர், ஆதலால் எனக்கும் அன்புள்ள இதயம் வேண்டும் ஆண்டவரே. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றால் எனக்கும் பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. தேவன் ஞானத்தில் சிறந்தவராய் இருக்கிறார் என்றால் எனக்கும் ஞானத்தில் சிறந்த ஒரு மகனாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே என்று தேவனை பார்த்து தேவனிடத்தில் இருக்கிறதை போல நீங்களும் அப்படியாக என்னை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பது ஞானமுள்ள ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கறதுன்னா விஜய் போல நாம் மாறணும், அஜித் மாதிரி நாம் மாறணும், நயன்தாரா மாதிரி நாம் மாறணும், அவளை போல மாறணும், இவளை போல மாறணும், ஒன்னும் விளங்காது. தேவனை போல நான் மாற வேண்டும், என் இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்று ஆண்டவர் செய்வதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவருக்கு மகிமை. தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? பக்தி உள்ளவனை. பக்தி உள்ளவனை பிரமுகமாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நன்றாய் கவனிங்கள். வாலிப பிள்ளைகளை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக நண்பர்களை தெரிந்து கொள்வீர்கள். எனக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், எனக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருப்பது எதற்கு, அதாவது இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பக்தி உள்ளவனை நீங்கள் நண்பனாக வைத்துக் கொண்டால், ஒரே ஒரு பக்தி உள்ள ஒரு சகோதரி உனக்கு தோழியா இருந்தால் உன் வாழ்க்கையின் டோட்டலாக மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அது மச்சான் மாமா கூப்பிடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. உன பர்த்டே பார்ட்டின்னு சொன்னா சூழ்ந்து நின்று உனக்கு அந்த கேக்கெல்லாம் வெட்டி உன் முகத்தெல்லாம் பூச 1000 பேர் இருப்பாங்க என்று சில சூழ்நிலைகள் இருப்பாங்க. ஆனா பக்தி உள்ளவனை நீ கண்டுபிடிப்பது கஷ்டம். பக்தி உள்ள ஒரு புருஷன், பக்தி உள்ள ஒரு பெண், பக்தி உள்ள ஒரு வாலிபன் இந்த காலகட்டங்களிலே மிகவும் கஷ்டமான ஒரு கண்டுபிடிப்பு.
அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு பக்தி உள்ள ஒரு ஆட்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டால் உண்மையாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவரிடம் நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பக்தி உள்ள நண்பனை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பக்தி உள்ள தோழியை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பக்தி உள்ளதான ஒரு ஆண்டவரை துணை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று பக்தி உள்ளவர்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் நீ தெரிந்து கொண்டது பக்தி உள்ளவர்களை தான் ஆண்டவரே. அதே போல நானும் பக்தி உள்ள ஜனத்தை எனக்கு ஒரு நட்பாக, எனக்கு ஒரு ஐக்கியமாக எனக்கு ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பக்தி உள்ள ஆட்கள் தான் மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வர முடியும். பக்தி உள்ள ஆட்கள் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு பெரிய மாற்றத்தை உன் பர்சனல் லைஃப்ல கொண்டு வர முடியும். பக்தி உள்ளதான சகோதரிகள் தான் இன்னொரு சகோதரியை பக்திக்குள்ளாக நடத்த முடியும். அல்லேலூயா. ஆமா, பக்தி இல்லாத ஆளு ஒரு ஆளையும் பக்திக்குள்ள நடத்த முடியாது. சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஆமா, பக்தி நமக்கு இல்லைன்னா இன்னொரு பக்தி உள்ளவனை நீங்க மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. அதாவது நீங்க உங்களுக்குள்ள பக்தி இருந்துச்சுன்னா கட்டாயமாக இன்னொரு ஆளை நீ பக்தி உள்ளவனாக மாற்றிவிட முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனிடத்தில் கேட்பது எதுலாம், ஆண்டவரே என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. சபைக்கு அநேக ஆண்டு காலம் நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும். என்னை காணும் போது இவன் பக்தி உள்ள ஒரு தேவ பிள்ளை, இவன் பக்தி உள்ள ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக என் ஜீவியம் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கர்த்தர் கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. தாய் தகப்பன்மார்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க போகும்போது நன்றாக கவனிங்கள். அழகை நீங்கள் பார்க்கிறீர்கள், வசதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன காரியம் அந்த குடும்பம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள். சொந்த வீடா வாடகை வீடா என்றெல்லாம் கலந்து போடுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டதான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன? இந்த மகன் பக்தி உள்ளவனா, இந்த மகள் பக்தி உள்ளவனா என்பதை பெற்றோர்களே இதையும் நீங்கள் கணக்கிலே கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வரனை பாருங்கள். ஆமென். இன்னைக்கு இந்த காரியத்தை யாரும் செய்வதில்லை. அவ்வளவா 180% கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இதை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை. வசதியானவங்களா, சொந்த வீடு இருக்குதா, அழகா இருக்கிறாங்களா, வசதி இருக்குதா, இதைதான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர பக்தி உள்ள பிள்ளையா, பக்தி உள்ள ஒரு மகளா, ஒரு ஏழை குடும்பமாய் இருக்கும், ஆனால் அந்த பக்தி உள்ளவளாய் அந்த பிள்ளை இருப்பான். ஒரு ஏழை குடும்பமாய் இருக்கும், அந்த குடும்பத்தில் பக்தி உள்ளவனாய் இருப்பான். ஆனால் இவர்களுடைய பார்வை அந்த வசதியிலும் அழகிலும் வாய்ப்பிலும் இருக்குமே தவிர அந்த பக்தியில் இல்லாததால்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைய வாழ்க்கை சரியில்லாமல் பலவீனப்பட்டு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சின்ன பின்னமாக மாறப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவன் தெரிந்து கொண்டதை கிறிஸ்தவ குடும்பங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் என்ன தெரிந்து கொண்டார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். அப்போ வாலிப பிள்ளையே, உன் தாய் தகப்பன் உனக்கு ஒரு பெண் பார்ப்பார்களே, ஆனால் வசதியை வைத்து, அழகை வைத்து, காரியங்களை வைத்து, படிப்பை வைத்து உனக்கு பெண் பார்த்து வருவார்கள் என்று சொன்னால் முதலாவது நீ கேட்க வேண்டிய காரியம், அவர் பக்தி உள்ளவளா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். நல்லது. ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா மாம்சத்தில் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீ ஏமாளியை மாறிவிடாதே என்று சொன்னால் கூட வைத்து வாழ வேண்டியவன் நீ, உன் தாய் தகப்பன் அல்ல. சபைக்கு வருகிற நீ உன்னுடைய வாழ்க்கையை நீதான் நிதானிக்க வேண்டும். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிதானிக்க வேண்டும். என் தாய் தகப்பன் பார்க்கிறதான பெண்ணானாலும் சரி, என் தாய் தகப்பன் பார்க்கிறதான மாப்பிள்ளையானாலும் சரி, அவன் பக்தி உள்ளவனா பக்தி உள்ளவளா என்பதை நீ அறிய வேண்டும், அறிய வேண்டும். நிறைய இடத்துல நாம் பார்க்கிற ஒரு பெரிய சோகமான காரியம் என்ன? இப்படிப்பட்ட வசதி காரியம் எல்லாம் பார்த்துருவாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறான் ஒழுங்கா, அந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறேன், இதெல்லாம் ஒரு காரியம் கிடையாது. ஆனா எல்லாம் முடிச்சு வச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா கடவுள் பக்தி இல்லாததால குட்டமைக்கு உணர்ச்சி போயிடும். சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? அதனால தாய் தகப்பன்மார்களே, உன் பிள்ளையை நரகத்தில் தள்ளி விடாதீர்கள். பி கேர்ஃபுல். உன் பிள்ளையை வாழ வைப்பதிலே பக்தி உள்ள மகளா என்று தேடி கண்டுபிடி. அது கஷ்டமான காரியம். சுலபத்தில் எல்லாம் கிடைச்சிடும்.
ஆனா ஒரு குணசாலியான பெண் கண்டுபிடிப்பது கஷ்டம். சுலபத்துக்கெல்லாம் கிடைச்சிடும், ஒரு குணசாலியான வாலிபனை கண்டுபிடிப்பது கஷ்டம். அதே போலத்தான் சுலபத்துக்கெல்லாம் கிடைத்துவிடும், பணம் கிடைத்துவிடும், பிசாசு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி காமிச்சு காட்டுவான். ஆனால் தேவபக்தியும் உள்ளவர்கள் மட்டும் அதை காட்ட அது முடியாதபடிக்கு தடுப்பான். அதுதான் ஜெபம் தேவை. ஜெபம் தேவை. பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக தீவிரமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தீவிரமாக ஜெபித்து பக்தி உள்ளவர்களா என்பதை எனக்கு காட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாலிப பெண் உன் வீட்டுக்கு வந்து விட்டால் அதை விட ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு பெரிதானது ஒன்றுமே இல்லை. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மகன் உன் வீட்டுக்கு மருமகனாய் வந்து விட்டால் அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. காரணம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் சாதாரணமாய் தெரிந்து கொள்ள ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரை போல அழகுள்ளவர்கள், படிப்புள்ளவர்கள், கல்வி நிபுணர் இவர்களே இல்லை. ஆண்டவர் எனக்கு அது தேவையில்லை, பக்தி உள்ள தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பஞ்சம் எது? பக்தி தான். பக்தி உள்ள எத்தனை பிள்ளைங்க பக்தியா இன்னைக்கு இருக்கிறாங்க? கைவிட்டு தான் என்ன முடியும், கைவிட்டு தான் என்ன முடியும். ஆனா இன்னைக்கு இந்த செய்தியில ஒரு வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பக்தி உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்? இன்றைக்கு செய்தி அதை தான் நாம் பார்க்க போகிறோம். பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறீர்களே பாஸ்டர், பக்தி உள்ளவர்கள் என்றால் என்ன? அப்படி என்றால் அவர்களுடைய நடக்கை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்களுடைய நடக்கை நன்றாக கவனிங்க. அதை கண்டு இவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல இந்த பக்தி உள்ளவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அதிலே நாம் இருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10:1-2 உடனே வாசிக்கலாம். இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோம். அவன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சத்திய வேதத்தில் கொர்நேலியுவை பற்றி சாட்சி கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமையை கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்மை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை ஆவியானவரால் கொடுக்கப்பட முடியுமா? இந்த சபைக்கு வருகிற இந்த வாலிப பையன், இந்த சபைக்கு வருகிறதான இந்த புருஷன், இந்த சபைக்கு வருகிறதான வாலிப பெண், இந்த சபைக்கு வருகிறதான சகோதரியின் மகள், இவன் பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் என்று ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சாட்சி கொடுக்கணும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவன் இங்கு சாட்சி கொடுக்கிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கை குறித்து ஆவியானவர் பரலோகத்தில் சாட்சி கொடுக்கணும். இந்த பூமியிலே அநேக மனிதர்கள் மூலமாய், மனுஷிகள் மூலமாய் அவர்கள் வாயிலிருந்து உன் வார்த்தை, அவர்கள் வார்த்தை புறப்பட்டு வரணும். இந்த மகன் ஒரு பக்தி உள்ள ஒரு மகன். இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி. இந்த மகள் பக்தி உள்ள ஒரு மகள். இந்த கிராமத்தில் வாழ்கிறாரே இந்த மகள், வித்தியாசமான பல பேர்கள் இருந்தாலும் ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண்ணானவர் பக்தி உள்ளவர். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பக்தி வெளிப்படுகிறது. 1000 வாலிபர்கள் இருந்தாலும் இந்த கிராமத்தில் வாழ்ந்த இந்த சபைக்கு போகிறதான இந்த வாலிபன் பக்தி உள்ள ஒரு வாலிபன். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கை பக்தியை காட்டுகிறது. 1000 புருஷர்கள் இந்த கிராமத்தில் இருக்கலாம், திருச்சபைக்கு போகிறதான இந்த புருஷன் பக்தி உள்ளவன். காரணம், இவருடைய வாழ்க்கை காட்டுகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக என்று. கொர்நேலியுவை போல தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் சபையில் இருக்கிறவர்களை பார்த்து. பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. பக்தி உள்ளவர்கள் சாட்சி கொடுக்க, கிராமம் சாட்சி கொடுக்க, நம்மளை குறித்து இந்த ஊர் சாட்சி கொடுக்க. பக்தி உள்ள நாலு பிள்ளைகள், பக்தி உள்ள ஒரு குடும்பம்,
பக்தி உள்ளதான் இந்த மகன் என்று இந்த ஊரு சாட்சி கொடுக்கணும். ஆவியானவர் அவர்கள் உள்ளத்திலே பேசி சாட்சி கொடுக்க வைப்பார். பக்தி உள்ளவர்கள், இந்த பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? முதலாவது நல்லா கவனிங்க. இந்த பக்தி எங்க புறப்பட்டு வருதுன்னா புருஷர்களிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். கொர்நேலியு யார்? அந்த வீட்டின் தலைவர். அந்த வீட்டின் தலைவனிடத்தில் இருந்துதான் பக்தி புறப்பட்டு வருகிறது. நீங்க நம்ம பார்க்கிறோம், புறப்பட்டு வருகிறது. பக்தி எங்கிருந்து புறப்பட்டு வருது? வீட்டின் தலைவி. அந்த வீட்டின் தலைவனிடத்திலிருந்து தான் பக்தி புறப்பட்டு வர வேண்டும். அங்க பார்க்கிறோம். முதலாவது என்ன? பக்தியினுடைய வெளிப்பாடு என்ன? பக்தியினுடைய நடத்தை எப்படி என்றால், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று தேவபக்தியுள்ள கொர்நேலியுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நல்ல கவனிங்க. முதலாவதாக, புருஷர்களே, நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவியையும் தேவ பக்திக்குள்ளாக நீங்கள் நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் பக்தி உள்ளதான ஒரு புருஷனா என்பதை. உங்கள் மனைவியை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் பக்தி உள்ள ஒரு புருஷனா என்பதை. உங்களுடைய மனைவியை பார்த்தால் கண்டுபிடிக்கலாம், உங்கள் பிள்ளைகளை பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். காரணம், அவர்கள் நீ பக்தியினுடைய நடத்தையா இருக்கும்போது உன் பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பயந்த சுபாவம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பக்தியினுடைய வேஷம் என்ன? வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு, வெள்ளை கலர் பேண்ட் போட்டுட்டு, வெள்ளை கலர் பெல்ட் போட்டுட்டு, சொல்லுவாங்க. பெல்ட் கூட வெள்ள, பைபிள் கவர் கூட வெள்ள, ஒயிட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட்ஸ் வெள்ள, பேண்ட் வெள்ள, உள் அண்டர்வேர் கூட வெள்ளதான். எல்லாம் வெள்ளதான், எல்லாம் வெள்ளதான். சோத்திரம் நல்லது இருக்கட்டும். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இல்லாமல் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று கடைசி காலத்தில் இப்போது நடக்கிற சபை காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு தேவன் ஒரு நாளும் எதிரி அல்ல, அது நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை வைத்து நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று கணக்கு போட முடியாது. பக்தி என்பது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையிலே காணப்படும். அவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். பிள்ளைகளை கண்டுபிடித்து விடலாம் பார்த்தால், நம்முடைய பிள்ளைகளை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் அந்த குடும்பத்தில் உள்ளதான் அந்த புருஷன் பக்தி உள்ளவனா. பிள்ளைகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இந்த குடும்பத்தில் உள்ள இந்த மனைவியானவள், இந்த மகளானவள் பக்தி, இந்த தாயானவள் பக்தி உள்ளவளா என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு சென்று இரவு ஜெபத்துக்காக செய்தி கொடுக்க என்ன கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ அந்த செய்தி கொடுத்தேன். மோசையை குறித்து யாத்திராகம புஸ்தகத்தில் சில காரியங்களை பேசி அந்த செய்தி முடிந்தது. இரவு 2 மணி ஜெபம் முடிந்த போது இரவு 2 மணி. நன்றாக கவனியுங்கள். அப்போ பாஸ்டரும் பாஸ்டமாவும் அவர்களுக்கு ஒரு மகள், ஒரே மகள், அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். இரவிலே காபி டீ கொடுத்து படுக்க சென்ற போது ஒரு அரை ஒன்று கொடுத்து பாஸ்டர் இந்த பெட்ல படுத்து சொல்லும் போது நன்றாக கவனிக்க. ஜெபம் முடிந்தது மணி 2. ஜெபம் நாங்கள் பேசிக்கொண்டு சில காரியங்களை பேசிட்டு இரவுல படுக்க போகும்போது 2:30 என்னை இன்றைக்கும் பாதித்த ஒரு விஷயம், இன்றைக்கும் என்னை பாதித்த விஷயம். இந்த பாஸ்டருடைய மகள் 2:30 மணிக்கு பைபிளை கொண்டு வந்து, டாடி இதற்குரிய விளக்கம் என்ன என்று 2:30 மணிக்கு கூலிங்காக வந்து தன் தகப்பனிடத்திலே, அப்பொழுது அந்த பெண் சிறு பெண், மிஞ்சி போனால் ஒரு 10 வயதிற்கும் அல்லது 13 வயதிற்கும் ஒரு வாலிபத்தின் ஸ்டேட் அடைகிற பெண் 2:30 மணிக்கு வந்து, செல்போனை தயவாய் ஆல்ரெடி வைத்து விடுங்கள், 2:30 மணிக்கு வந்து, டாடி இந்த யாத்திராகம புஸ்தகத்தினுடைய விளக்கம் என்ன, இதனுடைய காரியங்கள் என்ன என்று 2 மணிக்கு பைபிளை படித்து அது விளக்கத்தை வந்து கேட்கிறது. எனக்கு கொஞ்சம் தாசுந்துருச்சு. பிரேயர் முடிச்சு எல்லாரும் டயர்டா படுத்து இருக்கிற நேரம்,
ஆனால் அந்த பெண், அந்த சின்ன பெண் தன் தகப்பனிடத்துல வந்து 2:30 மணிக்கு, அப்பா இந்த வேதத்துல என்னுடைய விளக்கம் என்ன புரியலப்பா, நான் படிக்கும் போது இது விளக்கத்தை சொல்லி கொடுங்கப்பான்னு சொன்ன போது எனக்கு ஆண்டவர் இன்னும் என்னுடைய புத்தி மிக குறைவாக இருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே ஒரு சிறுவன், ஆண்டவரே 13 வயது ஒரு பெண் 2:30 மணி எல்லாரும் டயர்ட் நேரத்துல வேற புஸ்தகத்தை கொண்டு வந்து, ஆண்டவரே அப்பா இந்த விளக்கம் என்னப்பான்னு கேட்குதுன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பெண் ஒரு சாதாரணமான ஒரு பெண் அல்ல. இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு அவர்களை நான் வளர்ப்பது உண்டு. அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம் அந்த பாஸ்டரும் அந்த பாஸ்டர் அம்மாவும் எவ்வளவு பக்தி உள்ளவர்கள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. காரணம் என்ன? அந்த பெண், அந்த சிறுவன் வந்து அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அந்த தகப்பனும் தாயும் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் வளர்க்காமல் இந்த வளர்ப்பு வராது. அவர்கள் அப்படி இல்லாமல் இவர்களுக்கு இருக்க முடியாது. அதனால நம்முடைய பிள்ளைகளை வைத்து நாம் கணக்கு போட்டு விடலாம், நாம் எப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் வழக்கமாய் சண்டே கிளாஸ் எப்போதும் வந்து கொண்டிருக்கிற மகன், அப்பொழுது வெளியே இருந்து ஒரு போதகர் இப்படிப்பட்ட மேலை போட்டிருந்தாங்க. சண்டே கிளாஸ் மீட்டிங், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், தரலான கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது விசுவாசியினுடைய பிள்ளைதான். திடீரென்று வந்த பாஸ்டர், அந்த பிள்ளை விசுவாசியின் பிள்ளை என்று தெரிகிறது, ஏனென்றால் அவன் உட்கார்ந்து கைதட்டி கொண்டிருக்கிறான். அப்போ யாரெல்லாம் நல்லா பாடுவீங்க அப்படின்னு கேட்ட போது அந்த பையன் கைதிட்டான், உற்சாகம் கைதிட்டான். சரி வா, உற்சாகம் கைதிட்டான் சொல்லி நேர கொண்டு வந்து அவனை பாட சொல்லி பாடு அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சில் கூட்டம், திரளான கூட்டம். அவன் பாடுற பாட்டு மன்மத ராசா மன்மத ராசா. பாஸ்டருக்கு இதயம் அடந்து போற மாதிரி ஆயிட்டு. ஐயோ, எவ்வளவு கூட்டத்தின் நடுவிலும் மன்மத ராசா பாட்டு செஞ்சுட்டு இருக்கான். பையன் பாடுறான், அப்பா அப்படியே வாயை பொத்தி அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சுட்டார் பாஸ்டர். உட்காரணும் அப்படின்னு. காரணம் நீங்க சிரிக்கிறீங்க அந்த பையனை பார்த்து மன்மத ராசா பாடினான்னு சொல்லி. காரணம் அவன் இல்லை, அவனை வளர்த்த தகப்பன், அவனை வளர்த்த தாய். ஆனா சர்ச்சையில் என்னதான் ஆட்டுக்குள்ள மாதிரி அவன் வைத்தவன் நாம பேசலாம், அந்நிய பாஷை பேசுறது, நாம் அதை பண்றது இதை பண்றது இல்லை. பிள்ளைய பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீ எந்த அளவுக்கு வீட்டுல பக்தியா இருக்கிற. மகளை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீ எந்த அளவுக்கு வீட்டுல பக்தியா இருக்கிறீங்கன்னு சொல்லி. பிள்ளைகள் பக்தி உள்ளவனுக்கு கண்ட்ரோல் அடங்கி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கண்ட்ரோல் அடங்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம அந்த சாதனை படிச்சு இந்த சாதனை படிச்சா நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆளா இதெல்லாம் கிடையாது. உன் பிள்ளை எப்படி வளர்க்கிற, புரியுதா? உன் பிள்ளை உன் மகை எப்படி, அதுதான் தெரிஞ்சிடும். நம்ம பிள்ளைங்க போற ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது தெரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்ட அப்பா என்பதை. பிள்ளைங்க போற பொண்ணு போற ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படிப்பட்ட அம்மா பிள்ளைய பக்தியில வளர்க்குறாங்க என்பதை. சொல்லுறீங்களா? ஏதோ சின்ன பிள்ளைகள் பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன பொருள் 13 வயசு ஆகுது, பரவாயில்ல இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட காலம், இந்த காலமே 15 வயசா சொல்ல முடியல, அவ்வளவு மோசமான காலமாக இருக்குது. சின்ன பொருள் பரவாயில்ல, 17 வயசு 18 வயசு, புரியுதா? ஜீன்ஸை போட்டுட்டு போமா ரோட்ல, என்ன 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 அம்மா சொல்லுது, அது ஒன்றும் தப்பு இல்லையே. நீ ஜீன்ஸை போட்டு ஓ டிஷர்ட் போட்டு போ, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சர்ச்சுக்குள்ள எப்படிதான் அந்நிய பாசை ஆவி நேரம் வெக்கப்படணும், வெக்கப்படணும். பொம்பளை பொண்ணு
அவனுக்கு ஜீன்ஸ் பேண்ட மாட்டி அழகு பார்க்கிற கூட்டமா நம்ம கூட்டம். யோசித்துப்பா, ஒரு ஆம்பளை ஜீன்ஸ் பேண்ட் டைட் ஜீன்ஸ் போடுறது வெக்கப்படும். ஆனா ஒரு பெண் பிள்ளைக்கு ஜீன்ஸ் பேண்ட போட்டு டி ஷர்ட்டை போட்டு 18 வயசு பொண்ணு 17 வயசு பொண்ணு ரோட்ல நம்ம நடக்கிற கார்மெண்ட் மோசம் அழகா சொல்லுது. உண்மையா சொல்லுங்க, அது பெண்ண தப்பல்ல, பெண் தப்பல்ல. தாயும் தகப்பனுக்கும் பக்தி இல்லை. நமக்கு பக்தி இருந்துச்சுன்னா தெளிவா தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி போடணும்னு சொல்லி. சிறு வயதில் என்னுடைய மகள் 6-8 வயது இருக்கும். அப்பொழுது சரவணா ஸ்டோர்ல டி நகர்ல ட்ரெஸ் எடுக்க போயிருக்கோம். அப்போ என் மகன் சொன்னா, கையெல்லாம் வலையெல்லாம் இருக்குது, வலை போட்ட ட்ரெஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, ஒத்த காலம் நிற்கலாம். 5 வயசு சின்ன பிள்ளை தானே, தப்பு இல்லை. அப்போ இந்த ட்ரெஸ் வேணும் டாடி வேணும். நான் சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா ஊழியக்காரன் அல்ல, தேவ பிள்ளைகள், அப்படிதான் நம்ம தேவனை ஆராதிக்கிறவர்கள். அதனால இந்த மழை ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டாமா, அவங்க வேண்டாமா, அவன் சொல்லுங்க வளர வேண்டாமா. 5 வயசு யான் சொல்றேன், நான் வித்தியாசமான ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க பார்க்கலாம், அவன் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு காரணம் யாரு? பார்க்க வைக்கிறதுக்கு காரணம் யாரு? தாய் தகப்பன். இந்த பிள்ளைகளுக்கு சாதா அப்பத்திலிருந்தே அந்த மாதிரி போட்டு 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 குறிப்பிட்ட வயசு அவன் பார்க்கலாம் பார்க்க வைக்கிறது நீதானே. சொல்லுங்க புரியுதுங்களா? இடம் கொடுக்காதீங்க. நம்ம பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம் என்றால், அதான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? வீட்டுல கண்டிஷன் பண்ணும், இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு கிடையாது. புரியுதா? அதை பார்த்து ஏமாந்துடாத பிரதர், அதை பார்த்து ஏமாந்துற. என்ன ட்ரெஸ் பண்றதுல என்ன பாஸ்டர் இருக்குது, என்ன இருக்குது பாஸ்டர்? எத்தனை பேர் இறங்கி போறாங்க தெரியுமா பிரதர்? எத்தனை பேர் இறங்கி போறாங்க தெரியுமா சிஸ்டர்? வாலிப பிள்ளைகள் கூட நான் சொல்றது காரணம், ஆம்பளை பசங்க அரை டோஸரோட சிலவல்ல வருவாங்க. பிள்ளைங்க கண்டிஷனா சொல்லுவேன், வரக்கூடாது. ஒரு வயசு ஆயிட்டு உனக்கு உள்ள வந்த பேண்டோட தான் நீ வரணும், ஃபுல் பேண்டோட தான் வரணும் அவன் சொல்லுவேன். காரணம் என்ன? அப்படித்தான் என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆம்பளையாச்சு பொம்பளையாச்சு, ஆம்பளை மட்டும் என்ன ஒண்ணு இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? பிரசங்கம் அப்படிதான் இருக்கும். இந்த பிரசங்கம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆமென். எப்படி வேணாலும் காமிச்சுட்டு இருப்போம் சொன்னா இந்த பூமியில இருக்கலாம், ஆனா பரலோகம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, பரலோகம் போக முடியாது. ஊழியக்காரங்க கூட அப்படி ஆயிட்டாங்க. அதான் நீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்களே. நோ, இப்படித்தான் இருக்கணும். ஆமென். இப்படித்தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கும். அப்போ தாய் தகப்பன்மார்கள் ஒரு பிள்ளைகளை மிக கவனமாக வளர்க்கணும். பேசுற பேச்சை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளை பெற்றோர்கள் புருஷர்கள் முதலாவது பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு வீட்டில் உள்ள பக்தி கட்டாய பிள்ளைகளை பாதிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வழியை உருவாக்கும் பிள்ளைகள். ஒரு பிள்ளையை பார்க்க தெரிஞ்சுக்கலாம், பிரதர் சரியான பக்திக்குள்ள என்ன செய்யறாரு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றாக யோசிங்கள். புருஷர்களை கொரலையோ பக்தி உள்ளவனாக இருந்தான். அநேக பிள்ளைகள் தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க பாஸ்டர். தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, தாய்மார்கள் சொல்றாங்க அறிவுரை சொல்லுங்க. அவன் முடி இப்படி வளர்க்கலாம், அவன் இப்படி வளர்க்கலாம், இப்படி வளர்க்கலான்னு சொல்லி நல்லதுதான், நல்ல கவனிங்க. ஆனா அவர்களை குறித்து கேள்விப்படும் போது ஏன் அந்த பிள்ளை அப்படி இருக்குது என்பதை கரெக்டா கண்டுபிடிச்சது. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் நம்ம சொல்ல முடியல. சில காரியங்களை கேள்விப்படும் போது மனதுக்கு ரொம்ப வலிக்குது, மனசு என்ன செய்யுது, ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால்தான் அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்குது, என்ன பண்ண மாட்டேங்குது, செயல்படுத்த மாட்டேங்குது. ஏன்னா அம்மா சொல்றாங்க, புரியுதா? ஆனா அம்மாவோட லைஃப் எப்படி இருக்குது, புரியுதா? அது வேதனை கொடுக்கறதா இருக்கு, கஷ்டமா இருக்கு மனசு. அப்ப என்னடா இப்படி இருக்குது சூழ்நிலை. அப்ப பிள்ளை
பிள்ளைகள்லாம் எப்படி மாறும்? நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஆமா, சில காரியங்களை சொல்ல முடியவில்லை, வேதனையா இருக்கு. பிள்ளைகள் மாறும், பிள்ளைகள் மாறும், பிள்ளைகள் மாறும். தாய் முதலாவது மாறும். ஆண்டவர் சொல்றார். அவன் அடிக்கடி இடத்துல வந்து ஒரு சிஸ்டர் கண்ணீர் விடுத்துக் கொண்டே இருப்போம், கண்ணீர் விடுத்துக் கொண்டே இருப்போம். கண்ணீர் வடிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் எப்படி இருக்க போனேன், அதுதான் அங்க முக்கியம். ஆமென். எஸ், சில விஷயம் சொல்ல முடியும், வேதனையா இருக்கு, புரியுது? அதனால நிறைய பேர் சிலருடைய வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை, தாய் தகப்பன் கரெக்டா இருப்பாங்க, அவங்களால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அது பிள்ளைகள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது தவறான வழியில் என்ன செய்யறாங்க, போறாங்க, தவறான வழியில போறாங்க. உள்ள ஆராய்ச்சி பார்த்தா அதுதான் அந்த மேட்டு. அப்போ நீ என்னதான் உன் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. அது சொல்லுவோம், முதல்ல உன் வாழ்க்கை சரி பண்ணும், நீ தவறான வழியில போறிய முதல்ல அதை நிறுத்து. சொல்றது புரியுதுங்களா? அதுதான். அப்ப பிள்ளை திருத்தணும், பிள்ளை திருத்தணும், திருந்த முடியாது. நீ தவறான வழியில போறத கூட ஸ்டாப் பண்ணு. ஆமென். என்ன ஆமென் காணோம்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சொல்ல காரணம் என்னன்னா, ஏன் தவறான வழியில நீ போற? அங்க தேவ பக்தி இல்லை, ஒரு தேவ பக்தியா நடந்துக்கிற காரியம் அங்க இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? யாரோ ஒருத்தர் கூட பண்ணிட்டு, யாரோ ஒருத்தர் கூட போய்கிட்டு அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி மாறும்? மாற முடியாது. நல்ல வேளை பிள்ளைங்க எழுது கொஸ்டின் கேட்கல, கேட்க ஆரம்பிச்சா முடியாது. அதனால சபையே, தகப்பன்மாரே, உங்களை கவனமாக பக்தியில நீங்கள் காணப்படுங்கள், பக்தியில காண. ஏன்னா நம்மளுடைய அப்படியே நிழல் எதுதான், நம்முடைய நெஜம் எதுதான், நெஜம் எதுதான், நம்ம பிள்ளைங்க அப்படியே பிரதிபலிக்கும். ஆண்டவருக்கு தாய் தகப்பன் ஜெபிக்கிற ஆளா இருந்தா பிள்ளைங்க ஜெபிக்கிற ஆளா இருக்கும். ஒரு தாய் தகப்பன் கொடுக்கிற ஆளா இருந்தா பிள்ளைங்க கொடுக்கிற ஆளா இருக்கும். ஒரு தாய் தகப்பன் தேவனுக்காக ஊழியம் செய்யற ஆளா இருந்தா பிள்ளைங்க ஊழியம் செய்யற ஆளா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்கிறது அதுதான். இது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நாம வந்து தேவபக்தி உள்ளவர்கள் சொன்னோம்னா பிறருக்கு தேவபக்தியை தவிர நம்மளுடைய நேரத்துல நிஜம் என்னது, நம்ம பசங்க காமிச்சு சொல்றது புரியுதுங்களா? பி கேர்ஃபுல். சபை என்பது நல்லா புரிஞ்சுங்க, சபை என்பது மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். நாம சபையில நம்மளை பார்த்தா வெளியே இருக்கிற ஆளோட வாழ்க்கை மாறணும். ரட்சிக்கப்படாத போது எப்படியோ நம்ம வாழ்ந்தோம், அது வேற விஷயம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே பாவத்தை நீ செஞ்சுட்டு இருந்தா அப்ப சர்ச்சைன்றதே வர வேஸ்ட். சும்மா சர்ச்சைன்றது என்னது, நம்ம ஏதோ ஒண்ணு அது சும்மா ஒரு பாட்டை பாட்டு போய் அவ்வளவுதான். அது இல்லைங்க சர்ச்சை. வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும். சபை அதுதான் சபை. பாட்டு பாட்டு நம்ம மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே போறது இல்ல. உன் லைஃப் மாறுதா? நீ அதே பாவத்தை மறுபடியும் வந்து உள்ள வந்து செஞ்சுக்கிட்டே நீ இருப்பேன்னு சொன்னோம்னா எதுக்கு சர்ச்சு? இல்ல, சர்ச் அது கிடையாது. இயேசு அதுல வந்தாரு, பாவத்தை ஜெயித்து பரிசுத்தத்தின் கிருபைகளை செய்யதான் இயேசு இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். இந்த பூமியில புரியுதா? உள்ள வந்தா நீ மாறு. நீ மாறனால உன் பிள்ளை மாற மாட்டேங்குது. ஆண்டவரை கேட்கவோ பாஸ்டர் கிட்ட வந்து சொல்றதால ஒரு யூஸ் கிடையாது. முதல்ல நீ மாறு, உன் வாழ்க்கை மாறு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல டைட்டா தண்ணி அடிக்கிறாங்க அப்பா, தண்ணி அறிவுரை சொல்லுங்க பாஸ்டர், அறிவுரை சொல்லுங்க. முதல்ல உனக்கு தான் அறிவுரை கொடுக்கணும். அவன் வீட்டுல குடிக்கிற கலப்பு எப்படி செய்வாரு? உனக்கு பக்தி இல்லையே, பக்தி இல்லையே, அப்ப எப்படி புள்ள வாங்க? தயவுசெய்து சொல்லாதீங்க, பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லாதீங்க. என்கிட்ட சொல்லணும்னா முதல்ல வரும்போதே தெரியணும் நம்ம கரெக்டா இருக்கணுமா என்பதை பார்த்துட்டு நினைச்சணும். பிள்ளைய பத்தி குறை சொல்லணும். புரியுதா? தகவல் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல உடம்புல துணியில் தெரியாத அளவுக்கு படுத்துட்டு இருக்கிற, ஆனா பிள்ளை வந்து ரவுடி கூட சுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவது சொன்னா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீ சரியில்லை, உனக்கு பக்தி இல்லை. அவன் உடனே சர்ச்சைக்கு வந்து கிடையாது, பக்தி கிடையாது. அப்போ பிள்ளைய பத்தி சொல்றது உடனே ரூல்ஸ் இருக்குது. முதல்ல நீ மனம் திரும்பு, நீ பக்தியா வாழ், முதல்ல ஒன்ன ஒப்பு கொடு ஆண்டவர் சமூகத்தில். சொல்றோம் அவன்
புரியுதா? நம்ம மாறணுங்க, நம்ம மாறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போதான் என்ன செய்யப்படும்? நம்முடைய பிள்ளைகள் அதான் சொன்ன கொர்நேலியு தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். சொல்லுவீங்களா? தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். பிள்ளைகளை பார்த்தா கடவுளுக்கு பயப்பட பயம் தெரியணும். புருஷர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் தெரியணும். சகோதரிமார்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தெரியணும் நம்ம வாழ்க்கையில. அவன்தான் யாரு? தேவபக்தி உள்ளவன். கரங்களை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். அதுவே குடும்பத்தின் வாழ்க்கை அப்படியே மாறட்டான். என்னுடைய லைஃப் அப்படியே மாத்துங்க ஆண்டவரே. இந்த கிராமம் என்னை பார்க்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ளவன் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. சாட்சி கொடு. நான் சொல்றேன், சர்ச்சில் ஒரு ஆள் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அவ்வளவு பழகாதீங்க. வேணாம். சாட்சி எங்க பாருங்க உங்களுக்கு. கேளுங்க, தைரியமா கேளுங்க. என்ன சாட்சி நீங்க விலகி அந்த சர்ச்சைக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஆமென். சொல்லுங்க, ஒரு சிஸ்டர் விபச்சாரம் பண்ணிக்கிறது சர்ச்சில் பழகாதீங்க. வேணாம். தெரியுது, நம்ம நல்லா தெரியுது, நான் பழகாதீங்க. வேணாம். என்ன யூஸ்? என்ன யூஸ்? ஒரு சர்ச்சுன்றது ஒரு பாதுகாப்புக்காக கொண்டு உட்காராங்க. அது ஒரு சர்ச்சு. நிறைய பேர் கூட்டமா போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் அதுவும் ஒண்ணு. புரியுதா? அவங்க அடையணும். எந்த சர்ச்சைக்கு போறீங்க? அந்த சர்ச்சைக்கு போறாங்க. அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கூட்டத்தில் உட்கார்ந்தா என்ன? வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. பக்தி உணவுல சோதரம் விக்கிரக ஆராதனை யாராவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு சர்ச்சுக்குள்ள. ரெண்டு வாழ்க்கை வந்துட்டு பழகாதீங்க அவங்க கூட. வேதம் சொல்லுது, ஒருவேளை சாப்பாடு கூட அவங்க சாப்பிடக்கூடாது. அவன் கூட களவாதிகள் போட்டிருக்கு பைபிள்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி தேவை விசுவாசிங்க, அப்படி தேவை கிடையாது. ஒரு தேவனுக்குள்ள விசுவாசத்தோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாம விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஆளுநர் கூட களவாதிங்க. அங்க குடும்பத்தை போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன். புரியுதா? என்ன உனக்கு அந்த வேலை என்னத்துக்கு உனக்கு போகாதீங்க. தெளிவா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது உன் கூட கலவக்கூடாதுன்னு சொல்லி சேராதீங்க. ஆமென். கூட்டங்கள்லாம் வேணாங்க சபைக்கு. கூட்டங்கள்லாம் வேணாம். பக்தி உள்ள கூட்டம் தான் சபைக்கு தேவை. ஆமென். பக்தியா இருக்கணும் சர்ச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆளும் சர்ச்சுக்கு தேவை. ஒரு ஆளை பார்த்தா பக்தி உள்ளவங்க சொல்லணும். இந்த சர்ச்சுக்கு போறாங்களா, ஏழி சர்ச்சுக்கு போறாங்களா, பக்தி உள்ள பிள்ளைங்கப்பா, நல்ல பக்தி உள்ள குடும்பம்ப்பா. அந்த சாட்சி 10 ஆத்மா உள்ள கூட்டம் வந்துடும். நீ 10 குடிகாரனா 28 விபச்சாரக்காரன் விபச்சாரம் உள்ள வச்சுட்டு இருந்தா ஒரு ஆள் வர வச்சுட்டு இருந்தா இவங்க போயிடுவாங்களோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. போறது நல்லது. ஆமென். போறது நல்லது. அது தெளிவா நான் சொல்றேன். அம்சி நான் நீ அனுப்பின ஒரு சில நான் அனுப்பிச்சு வாழ்ந்த என்ன பேசுறேன். கஷ்டப்படுறேன். நான் ஒரு இல்ல ஒரு தெரியாது, எனக்கு தெரியும். அவங்க போகிறதுக்கு ஒரு சில காரணம் என்னன்னா அதை நான் செய்யறேன். நீங்க அம்மனு உட்காந்து முடியாது. நீங்க பாருங்க, முடியாது. துன்மார்க்க தேவனுடைய சபையில நிலைத்திருப்பது இல்லை. சங்கீதத்திலாக போட்டு முடியாது. அவங்களால முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்ல ஆளுங்க, நல்லா கரெக்டா ஒண்ணு யாரும் மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா இருக்கும் சர்ச்சுக்குள்ள. ஆனா இப்படிப்பட்ட கேரக்டர், பக்தி இல்லாத கேரக்டர்லாம் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா முடியாது. ஏன்னா பிரசங்கம் செய்யுது. பிரசங்கம் செய்யறாங்கள குத்தி கிழியுது. சொல்லுங்க, புரியுதுங்களா? பிரசங்கம் எப்படிப்பட்டது? வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மை உள்ளது. அடி குத்தலாம் செய்யும். அப்ப உள்ள வரும்போது நீ இப்படிப்பட்ட பாவத்தை ஒண்ணு செஞ்சா மனம் திரும்பினா உள்ள இருக்க முடியும். மனம் திரும்பாம இருந்தா உள்ள குத்திக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை நாள் குத்து வாங்கிட்டு இருப்ப? எத்தனை நாள் குத்து வாங்கிட்டு இருப்ப? உள்ள போனா குத்து வந்துட்டே தான் இருப்ப. அதனால ஆட்டோமேட்டிக்கா நீ போயிடுவேன். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் அந்த மாதிரி ஆளுதான் என்ன செய்வாங்க? புரியுதா? ஆனா தெளிவா இருக்கிற ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சு விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சபை நம்ம சபை பரலோகத்துக்கு கொண்டு போகும் சர்ச். இந்த சர்ச்சு நமக்கு பக்தியை பாடுட்டி நம்ம வளர்க்குற சர்ச்சு. தெளிவான ஆளுக்கு போக மாட்டாங்க. அதான் ஆண்டு சொன்னாங்க, நீ அதை பத்தி கவலைப்படாது. புரியுதா? அது ஏன் வேலை. நான் எந்த நேரத்தை எதை செய்யணுமோ அந்த நேரத்தை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்க சர்ச்சை கூட வரது கிடையாது. புரியுதா? ஆனா இவங்க எல்லாம் செய்ய வேண்டியது என்ன பண்ணுமா? செய்யணும். இவங்களுக்கு திருவுத்து கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா? சொல்ல திருவுத்து கூட சர்ச்சைக்கு வரதில்லைங்க. நீ திருவுத்து கூட வரல.
பட்டயங்கள் வருது. ஆண்டவர் சொல்றார். ஆண்டோட வார்த்தை ஆறுதல் கொடுத்தோம், அதே சமயம் ஆண்டோட வார்த்தை வெட்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, பணத்துக்காக பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது. பணத்துக்காக பிரசங்கம் பண்ணனா அல்லேலூயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நோ, பைபிள் அப்படி கிடையவே கிடையாது. உன்னை ஆசீர்வதிப்பார், அதே சமயம் பட்டயத்தால் வெட்டுவார். என் வாயின் பட்டயத்தால் உன்னை வெட்டுவது வெளிப்படுத்தல் இருக்கு. அப்படி என்ன வசனம் சொல்ல புரியுதுங்களா? பக்தி உள்ள ஒரு 10 பேர் தான் உள்ள போகும் பரலோக ராஜ்யத்தில் போனா ஆண்டவர் சோத்திரம். கோடி பேரை வச்சுட்டு நரகத்துல கொண்டு இந்த பக்தி இல்லாத கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு 10 பேர் பக்தி உள்ளவங்க இருந்தா போதும். அல்லேலூயா, ஆண்டவர் சோத்திரம். அதனால தேவ சபையை நம்ம பார்க்கும்போது பக்தி உண்டா, பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சோத்திரம். தகப்பன்மார் கொர்நேலியுஸ் பிரதர்ஸ் பக்தியா வாழுங்க, சிஸ்டர் பக்தியானவங்க இருக்கணும், நம்ம பிள்ளைகளை பக்தியில வளர்க்கணும். ஆண்டவர் சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பக்தி பக்தி இருக்கணும். ஒண்ணு பைபிள் சம்பந்தப்பட்டதா இருக்கும். புரியுதுங்களா? பக்தி தெரியும். பையனோட பேர் என்ன அப்படி கேட்டாவே தெரிஞ்சிடும். பையன் பேர் என்ன அப்படி கேட்டா தெரிஞ்சிடும். பொண்ணு பேர் என்ன கேட்டா தெரிஞ்சிடும். ஆமே, நல்ல என்னன்னா வாயில் நுழையாத ஒரு பேர் என்ன செஞ்சிருக்குது வச்சுருக்கு. சில பேர்லாம் சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு வீட்டில் போய் பேர் நாங்க கேட்டேன், குழந்தையோட பேர் நாங்க முசிக்கு பொசிக்கு வந்துச்சு. அது என்ன தெரியுதா? அது என்ன வளர்ந்து கேட்டா ஒன்றும் புரியவும் இல்லை. அந்த ஆள் பார்த்தா சர்ச்சையே வராதான். அப்ப இப்படிதான் போவோம். புரியுதா? அது என்ன அதுக்கு என்ன நாங்க கேட்கறது என்னன்னா, எல்லாருக்கும் தனுசு. போன வாரம் வந்து பார்த்து கூட சொன்னேன், எல்லாருக்கும் தனுசு. இப்ப பேர்ல என்னன்னா புரியுதுங்களா? இது உலகத்தான் விட்டுருங்க, உலகத்தில் ஜனத்தை விட்டுருங்கப்பா. புரியுதா? எல்லாருக்கும் விஜய், எல்லாருக்கும் அஜித், எல்லாருக்கும் ஸ்னேகா. கொஞ்ச நேரம் ஸ்னேகா ஃபேமஸா இருந்தாங்க அம்மா. எல்லாருக்கும் ஸ்னேகா பிறந்த எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மைண்ட்ல என்னென்ன பக்தியா இருக்குது. ஏன் ஒரு தானியல் வைக்க தெரியாதா? ஏன் ஒரு சிக்ஸோன் வைக்க தெரியாதா? ஏன் ஒரு தாவீது வைக்க மாட்டீங்களா? ஏன் ஒரு எப்படி சொல்றது ஒரு பவுல் வைக்க தெரியாதா? எல்லாம் என்னதான் அப்படியே ஒரு வித்தியாசம், உலகம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன பேர் பிரதர்? என் பையனுக்கு விஜய் வச்சிருக்கிறேன். என்ன பேர் பிரதர்? என் பையன் என் பொண்ணுக்கு நயன்தாரா வச்சிருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஸ்னேகா அப்படியே ஸ்னேகாவா பைபிள் வச்சிருக்க தேடி வச்சுக்கலாம் பிரதர். காரணம் என்னன்னா உலகம் இது. பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்டர் என்ன பண்றது? சோத்திரம் ஆண்டவர் ஸ்னேகாக்காக அந்த நடிகை ஞாபகம் சோத்திரம். அஜித்துக்காக அந்த தனுசுக்காக அவங்க சோத்திரம். பவுலுக்காக அவ பவுல் ஆண்டவரே, பவுல் ஆண்டவரே, தானியேல் ஆண்டவரே, தானியேலுக்காக சோத்திரம். புரியுதா? அதனால பாஸ்டர் கிட்ட வந்து நீங்க உங்க பேருக்கெல்லாம் பிறந்த நாள் கொடுத்து சீட்டை கொடுக்கும் போது வித்தியாசமான பேரெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆமா ஆமா, எனக்கு தேவை பக்தி உள்ள சபை. அவ்வளவு ஆண்டவர் சொல்றேன். கூட்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை பக்தி. எனக்கு தேவைன்னு சொல்றதை விட ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பக்தி. அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் மனதார தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அடுத்ததாவதாக பக்தியினுடைய அடையாளம் என்ன என்று நாம் பார்க்கும்போது கவனிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். படிங்க. அதே அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 10:24 படிங்க. 10:24 மறுநாளிலே செசேரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். ஒரு கைதட்டு கொடுக்கலாமா? கைதட்டு கொடுக்கலாமா? இரண்டாவதாக பக்தி உள்ளவனுடைய நடத்தை எப்படின்னா எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு மதிப்பு கொடுப்பான். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு மரியாதை கொடுப்பான். அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் இவன் பக்தி உள்ளவன்.
இங்க நடக்கிற காரியம் என்ன? கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். தேவ தூதன் இறங்கி, அப்பா உன் வீட்டுக்கு பேதுரு என்கிற ஒரு ஊழியக்காரன் வருவான், அவன் சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுவான் என்று சொன்னபோது கொர்நேலியு தன் வீட்டில் இருக்கிற 2 பேரையும், தன் சேவகரில் பக்தி உள்ளவனை ஒருவனையும் தெரிந்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு போய் பேதுருவை கொண்டு வாருங்கள் என் வீட்டுக்கு என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ பேதுரு வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டு சொல்கிறார், ஒரு பக்தி உள்ள ஒரு கொர்நேலியு வந்து இருக்கிறார், அவன் வீட்டிலே சென்று நீங்க என்னுடைய வார்த்தையை கொடு. அதாவது புறஜாதி ஆண்டவரே, இல்லை நான் தெரிந்து கொண்டவன் புறஜாதி. முதல் புறஜாதிக்கு சுவிசேஷம் என்று சொன்ன போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்த முதல் புறஜாதி யார் தெரியுமா? கொர்நேலியு. பக்தி உள்ள கொர்நேலியு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. ஆமா, கொர்நேலியு அமிச்சிட்ட பிறகு ஊழியக்காரர் வீட்டுக்கு 2 வார்த்தை ரசம் பண்ணி போட்டேன்னு சொல்லி சோபால கால் மேல கால் போட்டு என்ன செய்யல, உட்கார்ந்துட்டு அவர் வருவதற்கு முன்னாடியே நல்ல கவனிங்க, தன் வீட்டாரை பக்திக்குள்ளாக நடத்தினான் என்றால் பிள்ளைய மனைவிய அந்த ஜப கூட்டத்தில் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க. புருஷர்களே இன்னைக்கு மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? வீட்டுல ஜபத்துல உட்காருன்னு சொல்லி இல்ல பிரதர், அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது பிரதர், கொண்டு வராது. ஒரு புருஷன் தான் தன் பிள்ளையும் தன் மனைவியும் ஜபத்துல கை பண்ணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். அவன் தான் பக்தி உள்ளவன். அந்த குடும்பத்தை தான் தேவ ஆவியானவர் அசைவாட முடியும். எந்த வீட்டில் ஆவியானவர் அசைவாடினார்? பேதுரு பிரசங்கம் பண்ணி முடித்த அந்த நேரமே ஆவியானவர் பலமாக கொர்நேலியு வீட்டில் அசைவாட காரணம் என்னன்னா, மனைவியின் பக்தி இல்லை, புருஷனின் பக்தி. திருமணமான புருஷர்கள் எல்லாம் பிள்ளைகளையும் மனைவியையும் பக்தியா ஜெபத்துல உட்கார வைக்கணும். இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறிட்டு மனைவிமார்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சொல்லுங்க உட்காரு, ஜெபத்துல உட்காருப்பா. இல்லப்பா நீ உட்கார வைக்கணும்பா. உன் பிள்ளைய அடைச்சு நீ உட்கார வைக்கணும், உன் மனைவியை உட்கார வைக்கணும். மனைவிமார்கள் வராக்க நம்ம சர்ச்சை வராக்க நான் சொல்றேன். புருஷர்கள் அந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். தேவ சமூகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அது மட்டுமல்ல, பக்தி உள்ளவர் என்று இருப்போம். தன் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கிறது என்று எங்க இருக்கிற நண்பர்களை கூட்டு வர வாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு பேதுரு என்கிற ஒரு தேவ மனுஷன் வர போறாரு. அவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்ல போறாரு. பக்தி உள்ளவன் ஆத்துமாதாயம் செய்வாயா? பக்தி உள்ளவனாய் ஆத்துமாதாயம் செய்ய முடியும். பக்தி உள்ளவன் ஆத்துமாதாயம் செய்ய முடியும். பக்தி இல்லாதவர்கள் அதை வச்சு வேறு கவலை இருக்க. நான் சர்ச்சைக்கு போவதே பெரிய விஷயம். நவபக்தியை பற்றி நான் தொடர்ந்து அப்படியே எடுத்து பண்ணி வருவேன். வரும் எப்படியும் 3 வாரத்துக்கு வரும். தன் வீட்டாரையும் தன் சிநேகிதரையும் தன் உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் உள்ள உட்கார வச்சுட்டு வருவாருன்னு சொல்லி இந்த ஜெபத்துல காத்து கொண்டிருந்தார் ஒரு கொர்நேலியு, தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. புருஷர்களே கவனிங்க, நீங்க பக்தி உள்ளவர்கள் என்ற அடையாளம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஆறுதான் வந்திருக்கிறேன், இத்தனையும் வராத புருஷர்கள் எப்பவுமே சொல்றேன். கனி கொடுக்கிற செடியெல்லாம் என்ன செய்தார்? சுத்தம் பண்ணார். தேவ பிரசனம் வந்திருக்கிறேன் பாஸ்டர், உங்களுக்கு தான் மறுபடியும் உபதேசம், உங்களுக்கு தான் வராது. அது வெட்டுண்டு போக சொல்லுங்க, புரியுங்களா? உள்ள வர நம்மளதான் நினைச்ச ஆண்டவர் சுத்தமாக்கிட்டே
இன்னும் கடி கொடுக்கணும். உள்ள வேதத்தில் வருகிறார், காத்து இருக்கிறார், தேவ பிரசனத்துக்காக காத்து இருக்கிறார். புருஷர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் என்று நீங்க அடையாளம் கண்டு அந்நிய பாஷை பேசுறதுனாலோ நீங்க ஆராதனை செய்வதும் அதெல்லாம் நல்லது. ஆனா எதுல உங்கள் அடையாளம் காணப்படலாம்? உங்கள் வீட்டில் நடக்கிற தேவ காரியங்கள், வெளியே நடக்கிற தேவ காரியங்கள், இதற்கெல்லாம் அந்த பிரசனத்தை காத்துக் கொள்கிறதுக்கான ப்ரையாரிட்டியை கொடுப்பீங்க உங்க வீட்டுல. நாட்கள் ஒரு வீட்டை ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. கவனிங்க, இந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். தேவ பிரசனத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன என்பதை சொல்லுகிறேன். ஒரு புருஷன், எனக்கு நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் தெரியதில்லை, இருக்கிற ஆபத்தையும் சொல்லி தான் ஆக்கணும். வசதியாக நல்லா சொந்த வீடு தான் எல்லாம் இருந்துச்சு, ஜெபம் பண்ண கூப்பிட்டு தான் போயிருந்தேன். ஜெபித்தும் சந்தோஷம், சொந்த வீடுக்காக அல்லேலூயா. அதோட தேவ வாசனை இல்லை. அந்த ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா தேவ வாசனை பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சமீபத்தில் போர்க்கா திடீரென்று 3 வருஷங்களுக்கு அப்புறம் என்னமான்னு பார்த்தா பாஸ்டர் வாடகை வீடு வந்து ஜாப் பண்ண சொந்த வீடு இருந்தீங்க, எப்படி வாடகை? அதுதான் பாஸ்டர், பதட்டம் பாஸ்டர், கடம் பாஸ்டர், ஆலோசிக்க நல்ல தேவ பிரசனத்திற்கு இடம் கொடுக்கிறோம். கடன் அடைக்க தேவன் உதவி செய்கிறவர் தேவ பிரசனத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறாங்க. ஆனால் மரியாதை இல்லைதான் கடன் மேல் கடன் கடை வாங்கிட்டு என்ன மாட்டேங்க, என்னம்மா என்ன ஆயிடுச்சு பாஸ்டர், ஆயிடுச்சு பாஸ்டர், சரி ஜெபமான போய் போனா கண்கள் மூடி ஜெபிப்போன்னு சொல்றேன். வீட்டுக்காரு போன் எடுத்துட்டு போறேன், வெளியே போன் எடுத்துட்டு போறேன். ஹலோ ஹலோ அப்படியே கண்டுபிடிச்சேன். உன் வீட்டை சொந்த வீட்டை நீ வாடகைக்கு வரது காரணம் இதுதான்டா, இதுதான். ஏன்னா ஒரு தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் சொல்லும் போது இந்த கண்ணம் கூடியது பயபக்தியா, கடவுளே என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு அந்த பிரசனத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஆளு ஜெபம் நடக்குது, போன தூக்கிட்டு என்ன கண்டுக்காத சொல்லி வெளியே போகும்போது அதெல்லாம் சொல்லி தெளிவா, நீ இந்த கடைக்காரன் ஆனதுக்கு நான் போயிட மாட்டேன், அந்த அவனாக சொல்லுதுதான் பிரதர். எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? கடவுள் சமூகம் என்ற ஒரு பயம் இல்லாம நீங்க போன இன்னும் மறுபடியும் சொல்லி தீர்க்க தரிசனமா முடியாது, ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. எப்படி ஆசீர்வதிப்பாரு? உங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடந்துச்சுன்னா கையெடுத்து உங்களை அன்பா கேட்கிறேன், you give respect in God's presence. தேவனுடைய பிரசன்னத்துக்கு மரியாதை கொடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு சிஸ்டர் மரியாதை கொடுங்க, give a manners. என்னைக்கு நீ தேவனுடைய பிரசன்னத்தை அசட்டை செய்கிறாயோ அன்றைக்கு தேவன் உன்னை அசட்டை செய்ய ஆரம்பித்து விடுவார். இது விளையாட்டல்ல, உண்மை. தேவனுடைய வார்த்தைகளை, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற பேதுரு வரப்போகிறார். கொர்நேலியு பயத்தோடு காத்திருக்கிறார். ஆண்டவரே என்ன பேசுறீங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வரப்போது, ஊழியக்கார மூலமா உங்க பிரசன்னம் வரப்போது ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிறார் பயந்து கொண்டு. அந்த புருஷன் தனியா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அந்த புருஷன் தான் தேவபக்தி உள்ளவன். இன்னைக்கு வீட்டுல ஜெப கூட்டம் நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா சிஸ்டர் நல்லா உட்காந்து பாண்டு இருப்பாங்க. இவரு என்னடா பண்ணி இருப்பாரு, இவர் எங்க போயிருப்பாரு, வீட்டு தலைவர் எங்க போவாரு, எங்க இருப்பாரு, வெளியே இருப்பாரு, வெளியே எங்கெல்லாம் போறது. நிச்சயம் நான் சொல்றேன், ஆசீர்வதிக்க முடியாது. கருத்தை வேஸ்ட், நம்ம ஆண்டவர் கேட்டு பண்ணது வேஸ்ட்.
அங்க ஜெப கூட்டம் நடக்குது, ஒரு கேசட் நடக்குதுன்னா உங்க வீட்டுல உங்க மனைவி உட்கார்ந்து பெரிய விஷயம் கிடையாது, உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து பெரிய விஷயம் கிடையாது. தலைவனே கொர்நேலியு அங்கு காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் கைகளை தட்டி உண்மையை ஏற்றுக்கொள்வது மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ உட்காரு. புருஷனாய மெயினங்க, மனைவி அப்புறம் தான். தலை முதல்ல உட்காரணும். பிதாவாகிய இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் தலை. இயேசுவானவர் நமக்கு புருஷர்களுக்கு இயேசு தலை, மனைவிக்கு கணவன் தலை. அப்படி இருக்கும்போது ஒரு புருஷன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து திருவிழா எடுக்கிற ஒரு புருஷனே, நீ இதை உன்னுடைய தேவபக்தி அல்ல. தேவபக்தி என்பது உன் வீட்டிலே நடக்குது பாரு, ஒரு ஜெப கூட்டம். அந்த ஜெப கூட்டத்துல எந்த அளவுக்கு நீ பயபக்தியா உன் குடும்பத்தோடு கூட உட்கார்ந்து நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நீ தேவபக்தி உள்ளவனா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அது சிஸ்டரானாலும் சரி. சொல்லுதுங்களா? சொல்லுதுங்களா? தேவ சமூகம் நடக்குது. எப்படிவா ஒரு புருஷனை கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு வாரம் போகலாம். ஆனா தொடர்ச்சியாகவே அந்த தேவ சமூகத்தில் அந்த பிரசன்ஸ்ல நீ உட்காரவில்லை என்று சொன்னால் ஆண்டவரின் உள்ளம் வேதனைப்படுவதனாலே அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. தலையில கூட நீ குட்டியா மாற்றிப்பாரு முடியாது. எழுதி கூட வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். சிலர்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஜப கூட்டம் நடந்துட்டு இருக்கோம், வெளியே போன சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். யார் காவலாளி உட்காந்து சொன்னாங்க? ஜபம் நடக்குது பிரதர், நீங்க காவலாளி உட்காந்துட்டு இருக்க சொன்னாங்களா? ஏன் வெளியே உட்கார்ந்து உள்ளதும் முழங்கால நின்று புருஷன் ஜப கூட்டம் நடக்கும் போது முழங்கால நிற்கணும், பிள்ளைகளை நிற்க வைக்கணும், மனைவியை நிற்க வைக்கணும். வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த புருஷனுடைய பக்தியை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அந்த வீட்டை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அது புரியுதுங்களா? சபையில தேவனை துக்கப்படுத்தாங்க. எவ்வளவு நம்ம நினைச்சிருக்கோம், பராமரிப்புக்குள்ள போவாங்க, பராமரிப்புக்குள்ள போவாங்க. நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுங்க. சிஸ்டர் அம்மா, உனக்குன்னு ஒரு குழு அங்க போய் தெய்வத்தை மகிமைப்படுத்த பிரசன்ஸ் உட்காருமா. பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க சொல்லுவாங்க, நான் செய்யறதா செய்வேன், எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. சர்ச்சைகள் இருந்து உட்காரலாம், ஏதோ நீ செய்யலாமே தவிர ஒரு தேவ பிரசனத்துக்கு மரியாதை கொடுக்காத உன்னை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை சிந்தித்து பார்க்கும்படி கேட்கிறேன். நான் சொல்றேன், நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பிரதரை பார்க்கறதுக்கு ஆசாசியா போறீங்க, சந்தோஷமா போறீங்க. நீங்க போன உடனே அந்த பிரதர் திருப்பி எழுந்து வெளியே போயிடுறாரு. எப்படி இருக்கு பிரதர்? எப்படி இருக்கு சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறீங்க, சொத்தம் சொல்லுவாங்க, வரவேற்பான்னு சொல்லி போறீங்க. உன்னை பார்த்த உடனே நீ ஒரு முறை முறைச்சிட்டு சற்று இருந்தாலும் வெளியே போறாரு. அந்த சிஸ்டர் எழுந்து வெளியே போகுது. நீ போன பிறகுதான் நான் வருவேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இனிச்சு இந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. காரணம், மரியாதை தெரியாத மனிதன், மரியாதை தெரியாத மனுஷன் சொல்லி எத்தனையாய் உன்னுடைய இதயம் மந்தாய்க்கப்பட்டு வேதனைப்படும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? அதே போலதாக தேவ சமூகம் உன் வீட்டை நோக்கி வரும் பொழுது அந்த இடத்தை நீ அசட்டை செய்துவிட்டு நீ அந்த நேரத்தில் வெளியே எங்க சுற்றி கொண்டிருப்பாயானால் உன் தேவனை நீ அவமானப்படுத்தினபடியால், உன் தேவனை நீ மட்டுப்படுத்தினபடியால், உன் தேவன் யார் என்பதை புரியாமல் அவரை வேதனைப்படுத்தினபடியால் உன் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. காரணம், இன்னும் சொல்ல போனால் தேவன் உன்மேல் கோபமாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. மட்டும்தான் நீங்க அநேக விளையாட்டு இருக்கிறீங்க. என் பிரதர் கெட்ட பிரதர், என் சிஸ்டர் கெட்ட சிஸ்டர், ஏன் நம்ம ஃபேமிலியில ஆசீர்வதிக்க முடியாம சில காரணங்கள்ல அப்படி திக்கணும், அதுமா கலங்கிட்டு இருக்கிறது காரணம், கலக்கமான உள்ளம் இருக்கிறது காரணம் என்ன? ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிற காரணம் சில தேவ பிள்ளைகள் இருக்கா. உன்னை ஆராய்ந்துப்பா. தேவனுடைய பிரசனத்துக்கு ஒரு வீட்டில் நடக்கிற, ஒரு அக்கம் பக்கத்து வீட்டில் நடக்கிற அந்த மகிமையான தேவ பிள்ளைகள் கூடுகிற அந்த இடத்திலே கொந்தனையும் பயத்தோடு காத்திருந்தோம் போல நீ காத்திருக்கிற பிள்ளையா, நீ காத்திருக்கிற மகளா, யோசித்து பாருங்க. அப்படி காத்திருப்பாய்
என்று சொன்னார். என்ன தைரியமா சொல்ல முடியும்? என் தேவாவியானவர் உன் வாழ்க்கையில் அசைவாடுவார். என் தேவாவியானவர் உன் குடும்பத்தில் அசைவாடுவார். உன்னை காண்கிறவர்கள் எல்லாரும் தேவபக்தி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன் என்று ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். இன்னைக்கு திருமணத்தில் இருந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ண மாட்டேன். ஆண்டவரே, அசட்டை பண்ண மாட்டேன். வீட்டு ஜப கூட்ட பராமரிப்பு நடக்குதா? ஆராதனை நடக்குதா? ஜபம் நடக்குதா? தேவ பிரசனம், அங்கமான தேவ பிரசனம். அந்த தேவ பிரசன நேரத்தில் கோவில டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எப்படி செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? வளர்ந்தால் இருந்து தேவனே தேவனே ரட்சியுமையா எங்களுடைய தேசத்தை, எங்கள் கிராமத்தை வச்சு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது நீ எங்கேயோ இடத்துல சுத்தி கொண்டிருக்கிறியே புருஷனையே, வாலிபனையே, வாலிப சிஸ்டர், அக்கா, உன்னை சிந்தித்து பார். உன்னை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? நீ இருப்பது மாம்ச சிந்தை. ஐயோ, தேவ சபையிலே ஜெபம் நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது, வீடுகளிலே ஜெபம் நடக்கிறது. ஐயோ, தேவ சன்னிதானத்தில் நான் போய் நேரத்தோடு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு துடிப்போடு நீ வந்து தேவனை மகிமைப்படுத்தி முகத்தை கழுவி அந்த ஜெபத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு தேவ சமூகத்திலே உட்கார்ந்தபடியாய் உன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், உன்னுடைய நிலைமையை தேவன் எண்ணி கொஞ்சம் நாளிலே மாற்றி விடுவார் என்பது உண்மை. உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது உண்மை. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பாக மாறும் என்பது உண்மை. தேவனை மதிக்க கற்றுக்கொள். ஒரு மனிதன் உன்னை அவமதித்தால் எத்தனை வேதனை உன்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. அப்ப கர்த்தரை நீ அவமதித்தால் எவ்வளவு வேதனை அடைவார் என்பதை தேவ சபையை உணர்ந்து கொள். ஒரு மனிதன் உன்னை அவமதிக்கும் போது அவன் வீட்டுக்கு நீ செல்ல மாட்டாய், வேதனைப்படுவார். அதே போலத்தான் கர்த்தரை நீ அவமதித்தால் உன் வீட்டுக்கு தேவன் வரமாட்டான், வரமாட்டான். தேவன் சாதாரணமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20 18 19. ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை போகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி புறத்திலே நின்றார்கள். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். மோசேயினுடைய காலத்திலே யாத்திராகம புஸ்தகத்திலே தேவன் பிரத்யட்சமாய் இறங்கி வருகிறார், பிரத்யட்சமாய் இறங்கி வருகிறார். எந்த ஜனமும் ஆமென் வரும்போது தூரத்தில் நின்றுவிட சொல், மலையை தொட்டுவிட வேண்டாம் என்று சொல். மலையை தொட்டுவிட்டால் ஜனம் செத்து விடுவார்கள், செத்து விடுவார்கள் ஜனம். ஏனென்றால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய பிரசனத்தை ஜனம் தாங்க முடியாது. அங்கே கல்லையானாலும் எந்த ஒரு மிருகமானாலும் வராதபடி மோசே பார்த்துக்கொள், ஜனங்களுக்கு மறுபடியும் போய் எச்சரித்து சொல்லிவிடு, ஏனென்று வந்து தொட்டுவிட்டால் செத்து விடுவார்கள் ஜனம் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த நேரத்திலே தேவன் எல்லாத்தையும் மோசே ஆயத்தப்படுத்தி முடித்த பின்பு தேவன் இறங்கி வருகிறார். நன்றாக கவனிங்க அந்த வசனத்தை. வரும்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும், ஆண்டவர் வரும்பொழுது இடி முழக்கங்கள் உண்டாகிறது. நன்றாக கவனிங்கள். மழை பெய்யும் போது சில வேளைகளில் காதை மூடிக்கொள்ளுகிறோம். இடி முழக்கத்தை கேட்ட போது அதை விட பயங்கரமான இடி முழக்கத்தின் சத்தம் அந்த நாட்களில் தேவன் வரும்போது அப்படியாய் கேட்கப்பட்டது. இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தம் ஆண்டவர் சமூகம் வரும்பொழுது எக்காலம் பயங்கரமாக ஊதப்பட்டது. மழை புகைக்கிறதாயும் கண்டார்கள். ஜனங்கள் கண்கூடாததை கண்டு நன்றாக கவனிங்கள். தேவனிடத்தில் நெருங்கி போகவில்லை. எக்கால சத்தமும் இடி முழக்கமும் ஜனங்கள் கண்டபோது தேவன் என்று சொல்லி நெருங்கி ஆண்டவரிடத்தில் போகவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, அதை கண்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள். என்ன செஞ்சாங்க? பின்னாடி போனாங்க. காரணம் என்ன? ஐயோ, செத்துருவோம். அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஐயா, செத்து விடுவோம். தேவன் என்றால் விளையாட்டங்க தம்பி, தேவன் என்றால் விளையாட்டங்க சிஸ்டர், தேவன் என்றால் விளையாட்டங்க. பயபக்தி உள்ளவனாக இருக்க பின்னாடி போறாங்க. பின்னாடி தூரத்தில் என்றார்கள். 19ஆம் வசனம். மோசேயை நோக்கி எங்களோடு பேசவும். மோசே, தேவன் பேச வேண்டாம். ஐயோ, தேவன் பேச வேண்டாம். அந்த குரலை எங்களால் சகிக்க முடியவில்லை.
பேசினால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? செத்துவோம். நீங்க தேவதாசன் என்பது எப்படி இருக்குது? அதான் சொல்றேன். செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல தெரியுமா? பழைய பாட்டு பயங்கரமா கேள்விப்பட்டார். புதிய பாட்டு அதே தேவன் தான். ஆனா என்னன்னா கொஞ்சம் கிருபையா இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இறங்கினார்னா தாங்க மாட்டோம். சொல்ல விடுங்களா? சொல்ல விடுங்களா? ஆமா. ஏன் பயப்படுறாங்க? ஏன்? தேவ பிரசனத்தை கண்ணை மூடுங்க. தேவ பிரசனத்துல எல்லா கரத்துல வைத்து கத்தர ஆராதிங்க. தேவ பிரசனத்துல எல்லாம் செட் பண்ணலாம், சைலண்ட்ல வைங்க. வீட்டுல ஜப கூட்டம் நடக்கும் போதெல்லாம் நல்லா கவனிங்க. வீட்டுல கேசல் நடக்கிற வீடெல்லாம் நான் சொல்றேன், பயபக்தியா நடத்துங்க, பயபக்தியா இருக்காங்க. லீடருக்கு வந்து அங்க ஜபம் பண்ணாங்கன்னா அங்க ஏதோ ஒரு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த பிசினஸ் எல்லாம் தூக்கி வைக்கணும். புரியுதா? அங்க எல்லாம் குழந்தைங்கன்னா விளையாட விட்டுக்கிட்டு அதெல்லாம் போய் அது பண்றது நோ. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. காரணம் கர்த்தர் அங்க இறங்கி வரா. நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அங்க வேஸ்ட், 0% தான் நடக்கும். காத்துல ஏதோ பாடிட்டு வரீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்களா? பயபக்தி இருக்கணும். ஜப கூட்டம் நடத்துற அந்த பிரதர், அந்த வீட்டில் இருக்கிறவங்க மெயின் பயத்தோடு அதை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? சர்ச்சுக்குள்ள பயபக்தியாக இருக்கணும். ஏன்னா தேவ பிரசன்னம் விளையாட்டல்ல. தேவ ஜபம் உங்க வீட்டில் நடக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்கள் புருஷர்களை கவனிங்க. வெளியே போய் சுத்திட்டு இருக்க கூடாது. பாலிவு பிள்ளைங்க எங்கேயோ போயிட்டு இருக்க கூடாது. சர்ச்சர் எங்கேயோ போக கூடாது. சில வீட்டில் வந்து காமியா இருக்கும். கேசல் நடக்கும் வீட்டுல. லீடர் ஃபோன் போட, பாஸ்டர் என்ன சிஸ்டர், என்ன பிரதர், ஊட்டு போட்டுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. சொல்ல கூட இல்லையா பிரதர்? சொல்ல கூட இல்லையா? ஒண்ணுமே சொல்லலையா மாஸ்டர்? ஒன் சிஸ்டர் சொல்லலையா? ஒண்ணுமே சொல்ல. எங்க போனாங்க? ஊட்டு போட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. எவ்வளவு பக்தி இல்லையா? பக்தி பரவசம் ஆறு இல்ல. சோத்திரம் தெரியுமா? ஆனா அந்த ஃபேமிலி நல்லா நிப்பாரு. நோ பிசை கத்தரி ஒரு பயம் இருக்கா? பயம் இருக்கா? புரியுதா? அந்த சோத்திரம் பயம் பயம். 10 நிமிடம் நான் லேட்டா வந்தா கூட சொல்ல வேண்டிய வச்சுருக்கேன். சரி நமக்கு வர லேட்டா கலவசம் செஞ்சுருக்கேன். நீ பாட்டு செய்யப்பா, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். பயம் சரி நான் வர கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. புரியுதா? பயம் இருக்கிறவங்க தான் கத்தர் வாசித்தேன். பயம் இருக்கிறவங்க தான் கத்தர் ஆசீர்வதிப்பார். பிரதர் யாருக்கு பயப்படுவீங்க? இல்லை பிரதர் சிஸ்டர், யாருக்கு நீங்க பயப்படுவீங்களோ பயப்படுவீங்களோ, கடவுளுக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஞானமா நம்ம செயல்படணும்னா கடவுளுக்கு பயப்படுற பயம் நல்ல உண்மையா சொல்றேன். கடவுளுக்கு பயப்படுற பயம், இவங்க கடவுள் பயப்படுறாங்கன்னு சொன்னா அவங்க லைஃப்ல எதை கண்டுபிடிக்கலாம்? ஞானமா நடக்கும். ஞானம் இருக்கும், தெளிவா இருப்பாங்க, குழப்பத்தை உண்டாக்க மாட்டாங்க, கலகத்தை உண்டாக்க மாட்டாங்க, கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கடவுளுக்கு பயந்தவங்க என்பதை எதை கண்டுபிடிக்கலாம்? இவங்க தேவபக்தி உள்ளவங்க யாருன்னா கலவம் பண்ண மாட்டாங்க. முதல்ல இங்க இருக்கிறது போய் அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிறது போய் இங்க சொல்றது, இதெல்லாம் என்னது? தெய்வ பயம் இல்லாதவர்கள். தெய்வ பயம் தான் இதெல்லாம் சொல்லாம செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர், நடக்கும். தெய்வ பயம் இருந்தா ஐயோ குழப்பத்தை உண்டாக்க கூடாது, ஐயோ கலகத்தை உண்டாக்க கூடாது, ஐயோ கடவுளுடைய சபை, ஐயோ கடவுளுடைய சபை தாங்க முடியாது, வேண்டாம் 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 சொல்லி நம்ம அப்படியே குழப்பத்தை உண்டாக்காம இருந்து நம்ம காத்துக்கொள்ள பத்தியா? அதுதான் யார் தெய்வ பயம். நீ ஆண்டவர் பயப்படுற ஆண்டவர் பயப்படுறேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா மாற கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மாற்றிக்கொள்ளணும், மாற்றிக்கொண்டே ஆகணும். மாற்றிக்கொள்ள இல்லைன்னு சொன்னா கஷ்டம்தான். தொடர்பு புரியுதுங்களா? வேண்டாம், யாருக்கிட்டையும் கலந்து வைக்காதீங்க. அப்படி வச்சு என்ன நம்ம எடுத்துட்டு போக போறோம்? கடவுள் கோபத்தை தான் சம்பாதிக்கும். தொடர்பு புரியுதா? ஒரு சிஸ்டர் ஒன்று சொல்லு, பாஸ்டர் நீங்க கடன் வாங்க கூடாது என்ன கொடுத்த மெசேஜ் கொடுத்தீங்க. எப்படி சிஸ்டர் தெரிஞ்சது உங்களுக்கு? சொல்லிட்டாங்க பாஸ்டர். என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அந்த சிஸ்டர் மனப்பாடம் கிடையாது. கடன் வாங்கக்கூடாது நல்லதான் நல்லது இல்லையாவா? சொல்லுவா சொல்லுங்க. கடன் வாங்குறது நல்லதா? நல்ல கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது நல்ல பிரசங்கமா கெட்ட பிரசங்கமா? சொல்லுங்க. இதை போய் என்ன சொன்னாங்க? பாஸ்டர் உன்னை பார்த்து தான் பிரசங்கம் பண்ண, உனக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த நபரை பத்தி சொல்றான் வேண்டாம், அந்த நபரை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு வேண்டாம். கத்தர் பார்த்து
இந்த ஆள் யாரு? இப்படிப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தெய்வ பயம் இல்லாதவங்க. புரியுதா? தெய்வ பக்தின்னு சொல்லி இல்ல, பக்தி கிடையாது. ஏன்னா பக்தி உள்ளவங்க இப்படி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. அப்படியே சொல்லி தரக்கூட அன்பு தரலான பாவம் என்ன செய்யும், மூடி. சில வேலைலாம் சில அனைமார்கள் வந்து எங்க புருஷனை பத்தி சொல்லுவாங்க, அப்படி இப்படி ஊடுவாங்க. சில புருஷர்கள் அப்படி இப்படிவாங்க, பிள்ளைங்க அம்மா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம். ஆனா நல்லா கவனிச்சுங்க, அந்த மாதிரி சில சூழ்நிலை நடக்கும்போது ஒரு நாள் கூட உன் மனைவி இப்படி சொன்னியா அவங்க புருஷனை பத்தி சொல்லவே மாட்டேன். புரியுதா? ஏன் சொன்னா நல்லா கவனிங்க, அந்த குடும்பம் உடையும், அந்த குடும்பத்தோட சாபம் ஏமாறும். சம்பளம் புரியுதா? சபையினாலேதான் தேவனுடைய சபையை உடைக்கிறது மாதிரி, தேவனுடைய சபையில எங்க இருந்து அங்க போய் கலகம் இருக்கிறது, அங்க இருந்து கலகம் இருக்கிற அந்த குணம் நமக்கு இருந்துச்சுன்னா நல்லா கவனித்துக் கொள்ள, ஒன்னல்ல சாபம் வந்து தங்கிவிடும். ஏன்னா கடவுளுடைய வீட்டை ஒரு கணவன் மனை வீட்டையே நம்ம உடைச்சிட்டோம்னா சொல்லுங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டது அதையும் பிரிச்சிட்டோம், அதுவே சாபம். ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, சொல்ல புரியுதா? ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, ஒரு ஆத்மாவா ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்கார். அந்த சம்பாத்தியத்தை கொஞ்ச நேரத்துல நாம அதை தூசிச்சு ஆளுங்களெல்லாம் செதறடிக்கும்படி செய்தால் தேவன் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா கிடையாது. உயிர் கொடுத்த ஒரு ஆத்மா வாங்கியிருக்கிறாரு. அந்த ஒரு ஆத்மாவை செதறடிக்கும்படி சில காரியங்களை விசுவாசிகள் நாம செய்தோம்னா அது தெய்வபக்தி இல்லாத காரியம், கடவுளுக்கு பயம் இல்லாத காரியம். அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. கடவுள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். தேவன் எடுத்த உடனே எந்த ஒரு காரியத்தை தப்புன்னு செஞ்சிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில வருஷங்கள் ஆகும், மாதங்கள் ஆகும், நாட்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். புரியுதா? ஒன்னும் நடக்கலன்னு சொல்லி இருக்க முடியாது. சட்டியாக என்ன செய்யும், திக்கு தாங்க முடியாது. ஏன் சொல்றேன்னா நல்ல கவனிக்க, நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம சர்ச்சை குடும்பங்கள் பிளெஸிங்கா இருக்கணும். அதனால இந்த தவறுகளை செய்யக்கூடாது. சபையாரு ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவபக்தி உள்ளவர் என்ன செய்யலாம், தேவ பிரசன்னத்துக்கு பயப்படுவான். எங்க தேவ பிரசனம் கூட்டினாலும் அந்த இடத்துல இருப்பான். நான் தேவபக்தி உள்ள. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? தேவபக்தி உள்ளவர்களுடைய முதல் காரியம் என்ன பண்ணலாம? குடும்பத்திலே தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, தன் மனைவியெல்லாம் தேவபக்திக்குள்ளாக என்ன செய்வான், நடத்துவான். அவன் தேவபக்தி உள்ளவன். இரண்டாவது தேவபக்தி உள்ளவன் யாரு? எப்படிப்பட்டவன்? தேவ பிரசன்ஸ மரியாதை கொடுப்பான், மதிப்பு கொடுப்பான். புரிந்தா? அவனுடைய வாழ்க்கை தேவ சமூகம் என்று சொன்னா நடுக்கம் இருக்கும், நடுக்கத்தோடு காணப்படுவான். அவன் தான் யாரு? தேவபக்தி உள்ளவன். ஆண்டவருக்கு தரத்துவாங்க, எதை எழுதி போவான், கத்த சமூகத்தை எல்லாம் எழுதி நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா கண்களும் மூடுவோம், எல்லா கண்களும் மூடுவோம், எல்லா கண்களும் மூடுவோம். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி வரட்டும். எல்லா கண்களும் ஆண்டவரே ஆலயத்துக்குலாம் வர ஆண்டவரே, வருஷக்கணக்கான வரலாம், இல்லை இப்பதான் புதுசாக நம்ம வரலாம், ஒரு வருஷமா வரலாம், 6 மாசமா நம்ம வரலாம். நான் தெய்வ பக்தி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தெய்வ பக்தியோடு இருக்கிறேன். எனக்குள்ள தெய்வ பக்தி இருக்கிறாப்பா ஆண்டவரே. எனக்கு தெய்வ பக்தி உள்ளவனா நான் இருக்கிறேன். என்ன ஆராயிரத்துக்கு கொஞ்சம் ஆராயும் தெய்வ பக்தியோடைய நடத்தை ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தான். ஒண்ணு, அந்த பிள்ளைகளை தெய்வ பக்தியில நம்ம நடத்துவோம். மனைவி தெய்வ பக்தியா இருக்கிறோம், அன்றைக்கு ஒப்புக்கொள்ளும். பிள்ளைகள் தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒரு தகப்பன் தேவ பக்தி உள்ளவனா இல்லையா என்று. கடவுளை தீர்த்த ஒப்புக்கொள்ளும். பிள்ளைகள் முன்பாக நாங்கள் செய்கிற சில தவறுகளுக்காக மன்னிக்க மாட்டவர்கள். தேவ பக்தி இல்லாத அநேக காரியங்களை எங்கள் பிள்ளைகள் முன்பாக நாங்கள் செய்து விடுகிறோம். எங்களை மன்னித்து விட மாட்டவரே. பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி அடையாதபடி சில காரியங்களை நாங்கள் செய்வதனால பிள்ளைகளும் துணிகளை கொண்டு பாவத்தில் விழுகிறதப்பா. எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக என்று ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தகப்பனுடைய ஆடம்பர வாழ்க்கை, தாய் தகப்பனுடைய லக்ஸுரி வாழ்க்கை
இதையெல்லாம் காணும்போது பிள்ளைகள் தெய்வ பக்தி இல்லாத தன்மைக்குள் போகிறார்கள். தாய் தகப்பன் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளால் பிள்ளைகள் ஆண்டவரை தாழ்வான பேச்சுகளை பேசுகிறார்கள். தெய்வ பக்தியை கிராமம் பார்க்க முடியவில்லையே தகப்பனே. எங்களை ஆண்டவரே தெய்வ பக்தி உள்ளவர்கள் எங்கள் கிராமம் பார்க்க முடியவில்லையே. கொள்ளையை பற்றி ஆண்டவரே தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சாட்சி கொடுத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆதாயங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கட்டும். எங்கள் பிள்ளைகளை பார்த்து இது தெய்வ பக்தி உள்ள குடும்பம் என்று எங்களை பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே, என்னை பார்த்து, மனைவியை பார்த்து, என் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து சாட்சி கொடுக்கட்டும் ஆண்டவரே. இரண்டாவது, தேவ பிரசன்னத்துக்கு பயந்து நடப்பேன் என்று ஒப்புக் கொடுங்கள். இதுவரையும் எப்படியோ, இதுவரையும் சத்தியம் தெரியாததினால் ஆண்டவர் பொறுமையோடு கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் இன்றைக்கு நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் தெரிந்து விட்டார், கொடுத்து விட்டார். இனியும் தேவ சமூகத்தை அசட்டை செய்யாமல் இருங்கள். வாலிபனே, எந்த நேரத்திலும் உன் வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடந்தால் நீ வெளியே போகாதப்பா. உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தில் அமர்ந்து கொள். அந்த இடம் உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த இடத்துல இறங்கி வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரப்பா. வாலிப தங்கச்சி, ஆன்லைன் சிஸ்டர், பிரதர், உங்கள் வீடுகளில் நடக்கிற பராமரிப்பு குழுக்களுக்கெல்லாம் செல்லுங்கள். காரணம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பது வேற ஒரு விஷயம். அங்கே நீ ஆராதிக்கிற தேவன் பிரத்யட்சமாக இறங்கி வருகிறார். பக்தி, தேவ பக்திக்குள் வா மகளே, தேவ பக்திக்குள் வா. இதுவரையும் நீ செய்த தவறை தேவன் மன்னிக்கிறார். இதுவரை நீ செய்த தவறுகளை நிச்சயம் தேவன் மன்னிக்கிறார். அன்பான சிலுவைக்கு உன்னுடைய பாவத்தை உணரும் பொழுது ஆண்டவர் ரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து உண்மையால் உன் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையிலே வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்திலே, வீட்டிலே ஜெப கூட்டமா, சபையிலே ஜெப கூட்டமா, ஆண்டவரின் சமூகம் எப்பொழுதெல்லாம் கூடுகிறது, அறிவிப்பு கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் இருந்த அந்த நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகமே எனக்கு போதும் என்று வந்துவிடு மகளே, வந்துவிடு மகனே. நிச்சயம் சொல்லுகிறேன், புருஷனே முதலாவது நீதான் முக்கியம். வந்துவிடு. வேலை வேலை என்று தேவ பிரசன்னத்தை அசட்டை செய்து கொண்டு போகாது. ஆண்டவர் பதில் கேட்பார், பதில் கேட்பார். அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கும் போதே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். நீ அர்ப்பணிக்க தீர்மானம் எடுக்கும் போதே தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வந்து இறங்குகிறது. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சத்தியத்தை இந்த நாளில் அறிந்து கொண்டேன். பக்தி உள்ளவனை கத்த தனக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி திருச்சபை பக்தி உள்ளவர்களாக இருக்க, எங்கள் பக்தியை கிராமம் காண, பட்டணங்கள் காண, எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் காண, அப்படிப்பட்ட திருச்சபையாய் இந்த சபைக்கு வருகிற குடும்பங்களை எல்லாம் மாற்றுவதற்காகவே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறது. இனி வருகிற நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் எங்க சபையில் இருக்கிற குடும்பங்களுக்குள் கர்த்தர் உண்டாக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழும்புகிறாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், இயேசு ராஜா வருகிறவரே நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்துங்கள். தேவகரம் உங்களுடன் இருப்பதாக. ஆமென்.